வணக்கம் நண்பர்களே. விஜய் அரசுக்கு ஒரு உறுதி கிடைச்சிருக்கு. திமுகவுக்கு நல்ல அடி கிடைச்சிருக்கு. எப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ திமுக அணியிலிருந்து விலகிவிட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஒரு தேர்தல் இருக்கா? இருக்கு. 5 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி ஒரு இடியை திமுகவுக்கு இறக்கியிருக்கு. இதுல திரு மு.க. ஸ்டாலின் கொஞ்ச நாள் முன்னால கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த ஆட்சி தாவேகா திரு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 3 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேரடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. என்னங்களுடைய ஆதரவுல தான், தயவுல தான் இந்த அரசு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னாரு. திரு சண்முகம் என்ன சொல்லிட்டாரு, அப்படிலாம் இல்லைங்க, நாங்க சொந்த முடிவு பண்ணோம். ஐயா உங்க கூட்டணியில இல்ல அப்படின்னு சிபிஐ சொல்லிருச்சு. இதுல என்னன்னா, இன்னும் கூட இங்கே ஆட்சியில பங்கு வகிச்சுட்டு கூட திமுக இருக்கிற மாதிரி யார் யார் இருக்காங்கன்னா, விசிகா இருக்கு, அப்புறம் ஐயுஎம்எல் இருக்கு, இங்கேதான் இருக்காங்க. தாவேகா அரசுல மினிஸ்டர்ஸா இருக்காங்க, அமைச்சர்களா இருக்காங்க. இருந்தாலும் திமுக பக்கம் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? திமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு. அதற்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மிங்க. முக்கியமாக இந்த கட்சிகள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மதச்சார்பற்ற கட்சியாக தாவேகாவை நினைக்க தொடங்கிவிட்டன. வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா தான் ஒரு பலமான கட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ப தொடங்கிருச்சு. அதனால அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ், அப்புறம் விசிகா, அப்புறம் ஐயுஎம்எல், அப்புறம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் அவங்க கூட இருப்பாங்கிறது தெரியுது. அப்புறம் மதிமுக பிச்சுட்டு வந்துடும் கொஞ்ச நாள்ல தெரியுது. டெய்லி திரு துரை வைகோ புலம்பிட்டே இருக்காரு. ஐயா நாங்க உதயசூரி சின்னத்துல போட்டியிட்டது எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களுக்கு தெரியும், போன மக்களவை தேர்தலையே நாங்க சொந்த சின்னத்துல தான் போட்டிடுவோம், வாங்கிட்டோம் பாருங்க தனி சின்னம் அப்படின்னு பொது வெளியில அழுதார் அல்லவா. அவங்க அப்பா திரு வைகோவும் அழுவாரு, துரை வைக்கவும் நினைச்ச போதெல்லாம் அழுவாரு. இப்போ கிட்டத்தட்ட தேரி அடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சீக்கிரத்துல பிரிஞ்சு வந்து தனியா போட்டிட்டு வர வாய்ப்பு இருக்குங்க. இதுல என்ன விஷயம்னா, தேசிய அளவுல என்ன அரசியல் நடக்குது, இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு இடதுசாரிகள் சொல்றாங்க. இந்தியா கூட்டணிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்காளத்துல இந்தியா கூட்டணி இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு, இல்லாத மாதிரி இருந்துச்சு. மம்தா பானர்ஜி படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்புறம் சோனியா காந்தியை போய் கை குலுக்கி குலுக்கி விடவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டை வந்துருமோ அப்படின்னு இந்த கட்சியில நினைக்க தொடங்கிருச்சு. அதாவது திமுகவுக்கு வந்துருமோன்னு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணா திமுக இருந்து நிறைய பேர் தாவேக்கால சேர்ந்தாங்க. அதே மாதிரி திமுக இருந்து கணிசமானவர்கள் தாவேக்கால சேர தொடங்கிட்டாங்க. கீழ்மட்டத்துல நடுமட்டத்துல நடக்குது. இதெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. பாருங்க, திரு விஜய் முதலமைச்சர் ஆன உடனே தினமும் தினமும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும். இப்ப மெதுவா அந்த சுரம் குறைஞ்சிருச்சு. பாத்தீங்களா, சட்டப்பேரவை தொடர் வருது, அவங்கள பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் மெதுவா அவங்கள தயார் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்ப எதிர்கட்சியா நல்லா இருக்கலாம், இனி ஆளும் கட்சியா வர்றது எப்போவோ அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நேரடியா டிக்ளேர் பண்ணது மூலமா திமுகவுக்கு மிகப்பெரிய ஷாக்குங்க. என்னது, நாம தான் அனுப்பி வச்சோம், அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்றாங்களே, அப்போனா நம்ம தனியா விடப்பட்டு விடுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தனியாக விடப்பட்டு விட்டோமா அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, தனியெல்லாம் விட மாட்டாங்க, விடவும் தன்னை விட்டுக்க மாட்டாங்க திமுக. ஏன்னா பலமா மத்தியில 22 எம்பி சீட் இருக்கு. அப்புறம் எதுக்கு தனியில இருக்கணும், தனிமையில எதுக்கு இருக்கணும்? சரி, ஒரு எம்பி, ஒரு 2, 3 எம்பிக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்காதா, திரு மோடி கொடுக்க மாட்டாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதை நேரடியாக இடதுசாரிகள் சென்ஸ் பண்ணிட்டாங்க, நல்லா மோப்பம் பிடிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அறிவாலயத்திற்கும் கமலாலயத்திற்கும் ஒரு பாலம் கட்டி விடுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுனால, சரி நம்ம இப்போவே நடைய கட்டுவோம் அப்படின்னு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க, விலகிட்டோன்னு சொல்றாங்க. அப்படின்னு கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லா கட்சியும் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க, விடுதலை சிறுத்தைகளும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இது திரு விஜயுடைய அரசியலுக்கு கிடைத்த வெற்றிங்க. நேரடியாக நாங்களும் இந்தியா கூட்டணி இருக்கோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார் அப்படின்னா அது சரியா வராது. தேர்தல் சமயத்துல பார்க்கலாம். 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டை இடைத்தேர்தல் வருது. அதன் நிலைப்பாட்டை தாவேக அரசியல் இடம்பெற்றிருக்கின்ற திரு விஜய் தலைமையிலான அரசியல் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் சொல்லி ஆகணும். நாங்க ஆட்சியில பங்கு வகிக்கிறோம், ஆனா திமுக கூட இருக்கிறோம் அப்படின்னா மக்கள் ஏத்துப்பாங்களா? விஜய் கூட ஏத்துப்பாரு வைங்க, அப்பா நீங்க இப்படி இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு.
பொறுமைசாலி அவர். அரசியலை மிக பொறுமையாக மற்றவங்க அப்படியே ட்ரெயின் ஆக விடுறவருங்க. மற்றவங்க பேசி பேசியே டயர்ட் ஆயிருவாங்க. இப்போ திமுக அப்படிதானே, பேசி பேசியே டயர்ட் ஆகுறாங்க. நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னா என்னென்னமோ டயர்ட் ஆகுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இனி எம்பி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள்லாம் சொல்றாங்க. ஆனா நிச்சயமா அப்படி இல்லைங்க. நாங்க நல்லா சொல்றோம் பாருங்க. அடுத்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிடுவாங்க. அந்த கூட்டணி ரொம்ப பெருசு. அவங்களுக்கு 2 இடம் கிடைக்கும். அவங்க 2ம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த இன்னும் 3 வருஷம் கழிச்சு வர தேர்தலுங்க. அதுல தாவேக்கா ஒரு ஸ்வீப் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இப்பவே சொல்லிட்டு இருந்தாதான் நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்குங்கிறதுக்காக சொல்றாங்க. தனக்கே ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இடதுசாரிகள் ஆட்சியில் இல்லை. ஆட்சிக்கு ஆதரவும் கொடுக்கல. ஆனா அப்படி கொடுக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கொடுக்கறது மூலம் ஏன் ஆட்சியில் பங்கு வகித்தால் என்னங்கிற எண்ணத்திற்கு அவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன அவங்களுடைய கொள்கை அப்படின்னா, இடதுசாரிகள் தலைமை ஏற்றிருக்கின்ற அரசு தான் இடம்பெறுவோம். சரி, இப்ப எங்கேயுமே இல்லையே, நீங்க எப்போ தலைமை ஏற்கிறது, எப்போ ஆட்சிக்கு வர்றது? இப்போ வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. ஒரு அமைச்சர் வந்தால் என்ன அப்படி நிலைமை வர வாய்ப்பு இருக்குங்க. அதற்கான செனாரியோ போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்த அப்படின்னா தாவேக்காவுக்கு பலம் கூடிட்டே இருக்குங்க. தினந்தோறும் கூடிட்டு இருக்கு. அவரை கேட்கவே இல்லை. முதலமைச்சர் திரு விஜய் கேட்கல, ஐயா எங்களுக்கு பலம் கொடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணி கட்சிகள்கிட்ட அந்த அந்த பிரஷரை கொடுக்குறாரு. அந்த பிரஷரை அதிகம் கொடுக்கறது யாருன்னா திமுக தான். கூட்டணி கட்சிகளை நீங்க போங்க போங்க சொல்ல வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. போயிட்டு வாங்க ஆதரவு கொடுங்கிற மாதிரி இல்லாம நாங்க தான் அனுப்பி வைத்தோம், எங்கள் தயவில் ஆட்சி அப்படி சொல்லும்போது கூட்டணி கட்சிகளுக்கு குத்துதல்ல. ஐயா நீங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. இது திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிதான். என்னன்னா, ஒரு மதச்சார்பற்ற பிம்பம் கொடுக்கணும், தான் அதிகாரம் மிக்கவர்ங்கிற எண்ணம் கொடுக்கணும். அதன் மூலம் இந்த ஆட்சிக்கான நிலையை கொஞ்சம் பலவீனப்படுத்தணும், அது கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடணும். இந்த திட்டம் இருந்துச்சு. அப்புறம் கடைசியில பாஜகவோட கூட்டணி அப்படின்னு இருந்துச்சுன்னா மக்கள் கொதிச்சிருவாங்க இல்லையா? அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. ஆனா வந்துருமே அப்படின்னு இடைநிலை தலைவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தால் என்ன அப்படின்னு ஏற்கனவே மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே எண்ணத்துல இப்போ உலவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு 3 வருஷம் மினிஸ்டர் இருந்த என்ன, அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 5 வருஷம் இருக்கு, அது அதுல போட்டி போட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறது ஏதோ இப்போதைக்கு நடக்கிற காரியமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில் தான் டெல்லிக்கு போன திரு விஜய் அங்கே முக்கியமான தலைவர்களை சந்திச்சு பேசினாரு. எல்லார்கிட்டையும் ரொம்ப இணக்கமா பேசியிருக்கிறாரு. எல்லாருடைய ஆதரவையும் வின் பண்ற மாதிரி, தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. முக்கியமா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிட்டது கூட பிரதமர் மோடிக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருக்கு. ஏன்னா ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் கொடுத்திருக்கு. இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு இல்லையா? ஆம் ஆத்மிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தமிழகத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தனால நாடே உற்று நோக்குது. அதனுடைய தலைவர் ஒரு பிரபலமான நடிகர், அவர் அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கிறார். அவருடைய உத்தி எப்படி இருக்கு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய உத்தி கூட்டணி கட்சிகள்லாம் தன் பக்கமே வச்சுக்க உதவி இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளை இழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கு. நன்றி, வணக்கம்.